வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல்ல பார்டர் வச்ச டிசைன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு பார்டர் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பார்டர் வச்சு நம்ம வந்து சுடிதாருக்கு கழுத்து டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் சுடிதார் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுடிதார் டாப்ஸ் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மெயின் கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தது. அந்த பார்டர் வந்து தான் நான் கழுத்து டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து நமக்கு பார்டர் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு 15 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத்ல இருந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மெயின் கிளாத்தோட சென்டர் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் லைன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்டர்ல வந்து சென்டர்ல அந்த டிசைன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணிக்க போறோம். பார்டர்ல ரெண்டு பக்கமும் நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சென்டர் நாட்ச் மேட்ச் பண்ணி கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கேன். பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு பின் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து தச்சு முடிக்கும் போது இந்த பார்டர் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருந்தேன்ல, அதை வந்து உள் பக்கமா மடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு தையல் போடுறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமா மடிச்சுட்டு இந்த பார்டர் வந்து தச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பார்டர் வந்து தைக்கும் போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா மடக்கி இந்த மாதிரி தைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பார்டரை வந்து நம்ம மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. பார்டர் வச்சு இதுக்கப்புறம் நெக் டிசைன் அப்படியே வந்து தைக்கிறதுனால தச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பேண்ட் கிளாத் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல இருந்தது அப்படின்னா அதையும் எடுத்து இதுக்கு மேல வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். பேண்ட் கிளாத் வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ராங் சைடு வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சுட்டு 1/2 இன்ச் அளவு அகலத்துக்கு ஒரு தையல் வந்து போட்டு விடுறேன். நம்ம பிளவுஸ் ரோப் தைப்போம்ல, அதே மாதிரி தான் வந்து ராங் சைடு வச்சு தைச்சிட்டு ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்க போறேன். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஊசி வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். பிளவுஸ் ரோப் தைக்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த நம்ம தச்சு எடுத்திருக்க ரோப்பு வந்து நம்ம பார்டருக்கு பக்கத்துல வச்சு தைக்க போறோம். ரோப்போட ஜாயிண்ட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். அந்த பார்டருக்கு பக்கத்துல வந்து மேல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு தையல் போடலாம். இந்த கார்னர் திரும்புற இடத்துல வந்து எல் ஷேப்ல வச்சு திருப்பி தான் நம்ம வந்து தையல் போடணும். அப்பதான் இந்த டர்னிங்ஸ் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி குண்டு பின் வச்சு பின் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. இப்ப இதே மாதிரி இந்த சைடும் எல் ஷேப்ல மடிச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ரோப்போட ஒரு சைடு வந்து ஃபுல்லா வந்து தையல் போட்டாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி சென்டர்ல அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன நெக் டிசைன்னாலும் இதுல வந்து தச்சுக்கலாம். லைனிங்ல வந்து தேவையான அளவுக்கு கழுத்து உயரம், கழுத்து அகலம் மார்க் பண்ணி நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கழுத்து உயரத்துல இருந்து கீழ் பக்கமா 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதே மாதிரி கழுத்து அகலத்துல உள் பக்கமா 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இப்போ அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மாதிரி மேல வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி லைட்டா வந்து தொட்டி ஷேப்ல வந்து இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது நம்ம வந்து எப்பயுமே பிரிட்ஜ் வச்சு மேல கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நமக்கு கழுத்து அகலம் வந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மாறாம இருக்கும். இப்போ நம்ம அந்த கழுத்து டிசைன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வேணும்னா கேன்வாஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து உயரம் அகலத்தை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்து சென்டர் நாச் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் மேல நம்ம வந்து துணியோட மெயின் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். அதோட சென்டர் நாச் வந்து மேட்ச் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம வந்து இப்போ லைனிங்ல கழுத்து டிசைன் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சு மூணையும் வந்து கரெக்டா சென்டர் நாச் மேட்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லா இந்த கழுத்தை சுத்தி வந்து பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைனை சுத்தி ஒரு தையல் வந்து ஒரு ஃபூட் அளவுக்கு போட்டு விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த டர்ன் வருதோ அந்த இடத்துல வந்து ஊசி வந்து உள்பக்கமா நிப்பாட்டிட்டு நீங்க தச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன ஷேப் வந்து கழுத்து டிசைன் வெட்டிருக்கீங்களோ அது வந்து அப்படியே கிடைக்கும். இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல கார்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் இந்த டிசைன் வந்து வெளிப்பக்கம் திருப்பும் போது இதே மாதிரி இருக்கும். லைனிங்க வந்து உள்பக்கமா திருப்பிட்டு அந்த கழுத்து டிசைனை சுத்தி வந்து எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டு விடுறேன். இப்ப இந்த கழுத்து டிசைனை சுத்தி 1/4 இன்ச் இடைவெளியில இன்னொரு தையல் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த கழுத்து டிசைன் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி எந்த சுடிதார் மெட்டீரியல்லையும் உங்களுக்கு பார்டர் வந்து எக்ஸஸா இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்களும் இதே மாதிரி டிசைன் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.